உங்களுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் பிடிக்குமா? இல்ல கோன் ஐஸ் பிடிக்குமா? 1853ல ஜார்ஜ் கிரம்ஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல குக்கா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்ப ஒரு கஸ்டமர் வந்து பொட்டேட்டோ ஃப்ரைஸ் கேட்கவும், இவரு உருளைக்கிழங்க 4 2 கட் பண்ணி போட்டு குடுத்திருக்காரு. அந்த கஸ்டமர், "ச்சே! நான் எப்ப வந்து சாப்பிட்டாலும் உள்ள வெந்தே இருக்க மாட்டேங்குது" அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டாப்லயாம். உடனே ஜார்ஜ் கிரம்ட்ட ஒழுங்கு மரியாதையா நல்ல பொட்டேட்டோ ஃப்ரைஸா கொண்டு வா போ அப்படின்னு அனுப்பிவிட்டாராம். இதனால ஜார்ஜ் கிரம்க்கு சரியான கோவமா, "உருளைக்கிழங்கு இவ்வளவு மொத்தமா இருக்கனால தான்டா உனக்கு பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு அப்படியே ஸ்லைஸா கட் பண்ணி வேண்டா வெறுப்பா அடுப்புல போட்டு 1க்கு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக விட்டு, அந்த கஸ்டமர் மேல இருக்க கோவத்துல வேண்டா வெறுப்பா உப்பு நெறைய போட்டு, வேற என்னென்ன கையில கிடைக்குதோ எல்லா மசாலாவையும் போட்டு கொண்டு போய் குடுத்திருக்காரு. கஸ்டமர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு இருக்காருங்க. அதுக்கப்புறம் தான் பொட்டேட்டோ சிப்ஸ்ன்ற ஒண்ணே உருவாகுது. இதே மாரி 1904ல ஒரு ஃபெஸ்டிவல்ல ஒருத்தர் ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு இருக்காரு. அப்போலாம் ஐஸ்கிரீம் வந்து தட்டுல போட்டு குடுப்பாங்களாம். "இந்தாங்க வச்சுக்கங்க" அப்படின்னு. அன்னைக்குன்னு பார்த்து நெறைய கஸ்டமர் வரும். தட்டுலாம் தீர்ந்து போச்சாம். ஐய்யய்யோ! இப்ப ஐஸ்கிரீம எதுல போட்டு குடுக்குறதுன்னு தெரியலையே அப்படின்னு இப்படி பக்கத்துல எட்டி பார்த்தா, பக்கத்து கடையில வாஃபில் வித்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த வாஃபில வாங்கி அதுக்குள்ள ஐஸ்கிரீம போட்டு, "இந்தாங்க" அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கோன் ஐஸ்ன்னு ஒண்ணே ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படி 2 கதைகளும். இந்த மாரி பல கதைகள் வச்சிருக்கேன். டெய்லி வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.